ஏப்ரல் 15 சித்திரை 3ஆம் தேதி தேய்பிறை திருதியை 3வது பிறை விசாக நட்சத்திரம். நாளைக்கு தேய்பிறை சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்றது தேய்பிறை சதுர்த்தி. இன்றைக்கு வழமை போல நாங்கள் எங்களுடைய வேதாந்த படிப்பு உபநிடத படிப்புல பார்த்து கொண்டு போறோம். அந்த சாந்தி பாடத்தை சொல்லிக் கொண்டு தொடங்கலாம். நாங்கள் இஷா பண்ண படிங்க வந்தீங்க. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சக என்றது 2 பேர், எங்கள் இருவரையும். அப்ப இது பொதுவாக ஒரு உபதேச மரபில் இருந்திருக்கு. இது லெக்சரா இருக்கையில் உபதேசம் என்பது ஒரு பப்ளிக் ஸ்பீச் அல்ல. உபநிடதம் இஸ் நாட் எ பப்ளிக் ஸ்பீச். உபநிடதம் இஸ் எ வெரி பர்சனல் கன்வர்சேஷன் பிட்வீன் த டூ. அதான் சகனா பவது. ஆத்மீக விஷயங்கள் பப்ளிக் ஸ்பீச் ஒன்று இருக்குது, குரூப் எங்களோட சற்சங்கம் மாதிரி இருக்கிறது இருக்குது. ஆனால் த ஹையஸ்ட் ட்ரூத் உண்மையில 1-to-1 டிஸ்கஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்றது வருகிறது. இதுதான் சகனா பவது. அதுலயும் 2 பேரும் அதுல எவ்வளவு உண்மையானதாக வீரியமானதாக இருந்தாலும் 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேற்றுமைகள் பகை வரலாம் என்றது ஆத்மீகத்திலையும் இருக்குது. லௌகீகத்துல இருக்கிற மாதிரி ஆத்மீகத்திலையும் குருவ சிஷ்யர் பகைச்சு கொண்டு போறது, விட்டுட்டு போறது, அது எல்லா இடமும் இருக்கு. அதான் சொல்றார், நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ளாமல் இருப்போமாக. மாம் வித்விஷா வகை, பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். அனிமோசிட்டி வரப்படாது. there shouldn't be any animosity between us. அடுத்தது சக வீரியம் கரவா வகை. சும்மா சோர்ந்து படிக்கிறது, கொட்டாய் விட்டு கொண்டு படிக்கிறது, நித்திர கொண்டு படிக்கிறது, செல்போன்ல கதைச்சு கொண்டு படிக்கிறது, அங்கால அப்படி எல்லாம் இல்லாம சீரியஸ் ஸ்டடிஸ். தட்ஸ் ஐ வீரியம் கரவா வகை. வெரி சீரியஸா இருக்க வேணும். மற்றது 2 பேரையும் பிரம்மம் காப்பாற்றட்டு. பிரம்மம் காப்பாற்றட்டு. பிரம்மன் தான் எல்லாவற்றையும் காப்பாத்துறது என்றாலும் சொல்றாரு. என்னண்டா ஆன்மீகத்துல இருந்தா பல பேருக்கு இது என்னன்னு கேட்டா, நான் ஆன்மீகத்துல போனா இந்த பிள்ளைகளை பாக்குறதார், இந்த மனுஷியை பாக்குறதார், இந்த பிசினஸை பாக்குறதார்ன்றதான் பல பேருக்கு சொல்லி. நாங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவர் இறைவன். ஆகவே taking steps into spirituality, the family, social and occupational responsibilities ஒரு தடையா இருக்கப்படாது, அல்லது ஒரு எக்ஸ்கியூஸா இருக்கப்படாது. அப்ப யார் எல்லாவற்றையும் காப்பாற்றுறதுண்டா இறைவன். அவர் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும் என்றா காப்பாற்றுகிறார். அவர்தான் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார், அவர்தான் காப்பாற்றுகிறார், அவர்தான் காப்பாற்றுவார். பல பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாரும் வயசானாக்கள் தான் வாரது சங்கத்துக்கு. இளமாக்கள் எல்லாரும் ஐயோ நாங்கள் வீட்டை பார்க்கணும், இதை பார்க்கணும் கொண்டு இருந்துருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கறது இறைவன். அது கொண்டு இருக்குது. அழகா சொல்லுவார்கள், பள்ளி இருந்துதான், பள்ளி சுவர்ல தலகுகளைத்தான் நினைக்கிறது ஊர்ல. அப்ப எல்லா மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிக்னிக் போனிச்சுதான். காடுகள் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன். நாங்க எல்லாம் அங்கே இருந்துதான் இப்ப வீடுகளுக்கு வந்த நாங்கண்டு வீட்டை சுத்தி இருக்கிற எலி, ஓடான், ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து பிக்னிக். அவ பள்ளியையும் கூப்பிட்டுக்கிறவான். பள்ளி சொன்னிச்சாம்,
ஐயையோ நான் தான் இந்த வீட்டை தாங்கி கொண்டிருக்கிறேன், நான் போனா வீடு இடிஞ்சு விழுந்து போக நான் போனா வீடு இடிஞ்சு விழுந்து போக அந்த மாதிரி தான் நாங்கள் இல்லாத போதும் இந்த குடும்பம், இந்த சமூகம், இந்த தொழில், இந்த இது எல்லாம் இருந்தது. நாங்கள் இருக்கின்ற போதும் இருக்குது, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது எல்லாம், நாங்கள் போன உலகம் எல்லாம் இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் சில. அப்ப ஆனோட எங்களுக்குத்தான் ஒரு மனதில் ஒரு மனுஷ மனசுக்கு இயற்கை தானே, ஏன் பார்க்கறது அதை பார்க்கறதுன்ட்டு. அப்ப நேரம் கடவுளை வடிவா கும்பிடலாம், பெற்றுக்கூட அவரை பிடிச்சு கொள்ளலாம். நாயன்மார பாடுகள்லையும் பார்க்கிறோம். பிடித்து கொள்ளலாம், முறையிடலாம், கதைக்கலாம். அவர் எங்களுக்கு அம்மை, அப்பன், தோழன், துணைவன், எங்கட பதி, தலைவன். தலைவன் என்று சொல்றதை இந்த காலத்தில் சொல்றா பாஸ் என்று சொல்லல, அவங்களோட பாஸ் முதலாளி அவர் தான். ப்ரமோஷன் தாரதும் அவர் தான், போனஸ் தாரதும் அவர் தான், சம்பளம் தாரதும் அவர் தான். பிடிச்சு கொள்ளலாம். சகனா வபது சகனவ் புனக்தே, காப்பாத்துறேன்டா ஏதோ மினிமம் தந்து காப்பாத்துறேன் இல்லை, ஏதோ கஞ்சியோ கூடோ கிடைக்கிறது, இங்கி ஒட்டடையில ஒதுங்கி இருக்கிறது இல்லை, நல்லா போஷிக்கட். We should be well nourished. சகனவும் புனக்து, அதான் சுந்தரர் படிப்பார். இமையேதரும் சோறும் கூரையும் ஏத்தலாம். குட் ஃபுட், குட் க்ளோத்திங், குட் டுவெல்லிங், குட் என்ஜாய்மெண்ட், அதுகள் வரட்டும். இப்ப சும்மா மினிமமா ஏதோ அப்படி தந்து காப்பாத்துறது இல்லை, எங்களை நல்லா போஷிக்கட்டும். இது ரெண்டுமே என்னத்துக்கு நாங்கள் பாவிக்க போறோம் என்றால், டு பி சீரியஸ்லி இன்வால்வ் இன் திஸ், இதுல தீவிரமாக மேலும் ஈடுபடுவதற்கு இந்த சூழல் எங்களுக்கு அமையட்டும் இறைவனால் என்றுதான் அது கேட்கிறேன். அதே நேரம் எங்களோட படிப்பு ஒளிமயமாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி அன் என்லைட்டனிங் ஸ்டடீஸ். என்லைட்டனிங் எங்களுக்கு ஒளியூட்டுவதாக இருக்க வேண்டும். இட் ஷுட் என்லைட்டன் அஸ். லைட்டினஸ் ஆயும் இருக்க வேண்டும். லைட்டினஸ் அதற்கு மேலானதாகவும் இருக்க வேண்டும். நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு மேலானதாயும், நாங்க அனுபவிக்கிறதுக்கு மேலானதாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சாந்தி சொல்லி, அதுல முக்கியமா எல்லாம் இருந்தாலும் என்னதான் கடவுள் வந்தாலும் நாங்கள் எங்களோட அலுவலை விட மாட்டோம். அதான் சொன்னார், பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். There shouldn't be no animosity between the two. இந்த போட்டு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, 3 வகை சாந்தி. கண்டு கேட்ட எங்கட கர்ம வினைத்து பயன்கள் வழிகளில எங்கட வந்து சேரும். அது ஒன்று, உலகில் இருக்கிற சடப்பொருள்களாலே எங்களுக்கு துன்பமோ இன்பமோ வரும். காத்தால, நெருப்பால, நீரால, சூடு, குளிர், அதுகள் எல்லாமே சட உலகத்தால வாரது, அது ஆதி பௌதீகம். மற்ற ஆக்களால, மற்ற பிராணிகளால, கொசுவால, கிருமியால வாரது இருக்குது, ஆதி ஆன்மீகம். ரெண்டையும் விட்டு தெய்வத்தால வாரதும் இருக்குது, ஆதி தெய்வீகம். தெய்வத்தால வார இன்ப துன்பங்கள் என்று சொன்னால், கருவில இருக்கிற துயர், பிறக்கிற போது துயர், கருவில் துயர், செனிக்கும் காலை துயர், பிறக்கின்ற தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும், இப்படிப்பட்ட துயர்கள் அது வரும். இன்பங்கள் என்றால் பொலிட்டிக்கல் பவர். பொலிட்டிக்கல் பவர் இஸ் பெஸ்ட் அவுட் பை த கோட். அதெல்லாம் கடவுளால வார்த்தை தான் சொல்லுவேன். அப்ப 3 விதத்திலேயும் எங்களுக்கு துன்பங்கள் வரக்கூடாது என்றதுக்காகத்தான் 3 தரம் சாந்தி சொல்லுகிற வளமையா இருக்குது. இதுல நாங்கள் உபநிடத படிப்பில நாங்க கைவல்ய உபநிடதம் தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதுல முதலாவதாக இந்த தகர வித்தையை படிச்சினாங்க. தகர வித்தை என்றது எங்கள் அகத்திலே இறைவனை காண்றது. வெளியில இருக்கிற இறைவன் எங்கள் உள்ளுக்கும் இருக்கிறார். உள்ளுக்கு எங்க இருக்கிறார், எப்படி பார்க்கறது என்றால் எங்களுக்கு இன்னும் தெரியல எங்க இருக்கிறார். எல்லா இடமும் இருக்கிறார், அப்படியா உள்ளுக்கும் இருப்பார் என்று தெரியும். எங்கே இருக்கிறார்? இந்த
வடிவத்துல எப்படி இருக்கிறார் என்றால் அதுக்கு கண்டவர்கள் சொன்னதுதான் இந்த தகர விச்சு. அவர் சொல்லுகிறார்கள் எங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற இருதயம் ஹிருட் என்ற வேர்ட் வருது. HRT ஹிருட். HRTயில இருந்துதான் ஹார்ட் என்ற சொல்ல வந்தது, ஆங்கில சொல்லு ஹார்ட் ஹிருட். அப்ப இது இந்த இருதயமோ எங்களுக்கு anatomy-ல நாங்கள் படிச்சு டாக்டர் டெக் பண்ணி பார்த்து ஸ்கேன் பண்ணி எக்கோகார்டியோகிராம் எடுத்து பார்த்து ஆஞ்சியோகிராம் எடுத்து பார்த்து அடைப்படுத்து அப்படி அந்த இருதயம் உண்டா? அது அல்ல இந்த இருதயம். இங்கே ஹிருத் என்று சொல்லப்பட்டது அதை விட வேறானது. அது எங்களோட நடுநெஞ்சில இருக்குது. இந்த இருதயம் கொஞ்சம் இடப்பக்கமா இருக்கும், இந்த இருதயம் சற்று வலப்பக்கமா இருக்கும். தாமரை மொட்டு போல ஆம்பல் அரும்பன என்று ரமண மகரிஷி சொல்லுவார். ஆம்பல் என்றது தாமரை மாதிரி, அது அரும்பு போல தாமரை மொட்டு போல இருக்குது, வலப்பக்கமா இருக்குது. அப்படித்தான் இருக்குதா. அது சொல்ற இருதய கமலம். கமலம் என்றா தாமரை, இருதய தாமரை. உள்ள கமலம், சுவாமி பிலானந்து சொல்லுவார், உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. அப்ப எங்களுக்குள்ளே அது இருக்குது. அந்த இருதய கமலத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ், ஒரு வெளி, நடுவுல தாமரை நடுவில் ஒரு வெளி, அதைத்தான் தகர் ஆகாசம். ஆகாசம் என்றா வெளி, தகர் என்றா சிறிய சிறிய வெளி ஒன்று இருக்கு. இந்த ஹிருதய கமலம் அது ஆத்மா, எங்களுடைய ஆத்மாவினுடைய தன்மை தான் அந்த ஹிருதய கமலம். ஆகவே அங்க ஆத்மா அறிவுள்ளது, உணர்வுள்ளது. ஆகவே அதுக்குள்ள இருக்கிற இந்த ஆகாசமும் அறிவும் உணர்வும் உள்ளது. சித் ஆகாசம். சித்தண்டா அறிவும் உணர்வும் உள்ளது. சித்தம்பரம், அதற்குள்ள இறைவன் நடனமாடிக்கொண்டிருக்கிற சிவலிங்க வடிவில பார்க்கிறது இருக்குது. அதே கவனத்துக்குள்ள அதுல ஒரு சிவலிங்க வடிவில, அதுக்கும் அங்க கட்டை விரல் அளவுக்கு, இந்த கட்டை விரல் அளவுக்கு சிவலிங்க வடிவில உள்ளுக்கு இருப்பதாக தியானிச்சு அகப்பூசை செய்கிறது மரபு. அந்த சிவலிங்கத்து வடிவில். அப்ப நடராஜரை எப்படி பார்க்கறது? சிவலிங்கத்தை எடுத்து போட்டு பார்க்கறதா, இருத்தி போட்டு பார்க்கறதான்னா சிவலிங்கத்தின் உச்சியில் நடனமாடிக்கொண்டிருப்பதாக பாவிப்பார். அல்ல நடராஜரை தனியாகவும் பாவிக்கலாம். இல்ல உங்களுக்கு பாவனையில சிவலிங்கத்தை அதுல வந்து கொண்டே இருக்குது, எடுக்க முடியலைன்னா நடராஜர் அதுல உச்சியில நடனமாடிக்கொண்டிருப்பதாக பாவிப்பார். அப்ப அதுதான் அந்த தகர வித்யை. அங்கே அவருடைய நடனம் அகத்திலே நடக்குது, ஆன்மாவில நடக்குது, சிதாகாசம் சிதம்பரத்துல நடக்குது. இதே நடனம் அண்ட சராசரம் எங்கும் நடக்குது. உள்ளுக்கு இருக்கிறது சிற்றம்பலம், சிறிய அம்பலம் ஸ்பேஸ். வெளியில இருக்கிறது பேரம்பலம். இல்ல பேரெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்குத்தானே. பேரம்பலம், பேஷன்ஸுக்கு எல்லாம் பேர் கூப்பிடைக்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். பேரம்பலம், சிற்றம்பலம், சிதம்பரம் எல்லாம் இருக்குல்ல. சிதம்பரநாதன், சிதம்பர பிள்ளை, இப்படி எல்லாம் பேர் இருக்குது. இதுக்கெல்லாம் அர்த்தம் அதுதான். நாதன் என்றா தலைவன். பேரம்பலம், பேரம்பலம் என்றது அண்ட சராசரங்களும் எங்கும் இருக்கிற வெளி, பரவெளி, பர ஆகாசம். இந்த வெளி அல்ல, இது ஜட ஆகாசம். இதுக்கு உணர்வும் இல்லை, அறிவும் இல்லை. ஆனா அண்ட சராசரம் எங்கும் இறைவன் பிறந்திருக்கிறான். அந்த இறைவன் பிறந்திருக்கிறது இறையின் பிறப்பு அறிவு உணர்வும் உள்ள வழி. அது பர ஆகாசம், மகா ஆகாசம் என்று சொல்லுவினம். இந்த ஆகாசத்திலே இருக்கிற இறைவன், அந்த நடனம் அது பேரம்பலத்தில் நடக்கிற நடனம். இதைத்தான் இந்த உலகம் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பெரிய மானிட வடிவத்துல பார்த்தால் எங்களுக்கு இருதய கமலத்தில் இறைவன் இருக்கிற மாதிரி இந்த அண்ட சராசரத்தையும் ஒரு மனுஷனா பார்க்கிற விராட புருஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு மெகா மேன், மைக்ரோ மேன் என்று சொல்லுவார்கள். மைக்ரோ மேன் பெரிய பூதாகரமான மனித வடிவில பார்த்தால் அதனுடைய இருதய ஸ்தானம் எங்க இருக்கு என்று கேட்டா சிதம்பரத்துல இருக்கு, தில்லைவனத்துல. அங்கே இருக்கிற சிற்றம்பலம் தான் அங்கே இருக்கிற ஸ்பேஸ். அங்கே நடராஜர் நடனமாடிக்கொண்டிருக்கிறார். அதான் சிதம்பர கோயிலுடைய ரகசியம், சிதம்பர ரகசியம். உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்திலே நடராஜர் தான் மூலவர், அவர் தான் உற்சவர். ஒரு கோயிலே அப்படி இல்லை.
மூலவரை உற்சவரா வாரது இல்லை. இரண்டாவது, உலகம் எங்கேயத்துல பார்த்தாலும் நடராஜர் மூலவராக இருக்கிற ஒரே கோயில் சிதம்பரம். புதிய கோயில்கள் கொஞ்சம் வந்திருக்கு, அது வேறு. இப்ப 50-100 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் பேர் சிதம்பரம் கட்டின கோயில் எல்லாம் இருக்குது. ஆனா நடராஜர் மூலவராக இருக்கிற ஒரே ஒரு தலம் உலகத்திலேயே சிதம்பரம் தான். சிதம்பரம் அது சிதம்பரத்தினுடைய ஒரு ரகசியம். இனி அடுத்த சொல்லுவார்கள், எல்லா கோயில்களுடைய மூர்த்தங்களும் சிதம்பரத்துல தான் ஒடுங்குது அர்த்தஜாம பூசைக்கு பிறகு. எல்லா கோயில்களுடைய மூர்த்தங்களும் சிதம்பரத்திலிருந்து தான் வருகுது, வெள்ளன கோயில் கதவு திறந்தோன்னு என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இப்ப நாங்க வெளிநாடு எல்லாம் வந்தோன்னு யோசிப்போம், எங்களுக்கு இரவு அங்க பகல், அங்க இரவு இங்க பகல், அது அப்படி எல்லா மூர்த்தியும் அங்கே இருந்து வாரது. இந்தியாவில் அந்த காலத்துல இருந்திருக்கும், அவங்களுக்கு வெளி உலகம் இவ்வளவுதான் என்று யோசிச்சிருப்பாங்க. இப்ப கோயில் எல்லா இடமும் வந்துட்டுதே அப்படின்றால் அதுவல்ல. எல்லா தெய்வங்களும் இங்கே இருந்துதான், எல்லா தெய்வங்களும் இங்கேதான் ஒடுங்கும். எல்லா தெய்வங்கள் என்னும் பொழுது எங்களுடைய தெய்வங்கள், மற்ற மதங்களுடைய தெய்வங்கள், கடந்த காலத்தில் இருந்த தெய்வங்கள், வருங்காலத்தில் வரப்போற தெய்வங்கள் எல்லாம் இங்கே இருந்துதான் வருகிறது, இங்கேதான் ஒடுங்கும் எல்லா தெய்வங்களும். அதான் சிதம்பரத்தில் எல்லாம் தெய்வங்களும் சிதம்பரத்தில் அர்த்தஜாமத்துக்கு பிறகு ஒடுங்குறதென்றும் அதிகாலை பூசைக்கு பிறகு அங்கே இருந்து வழிபடுகிறது என்றும் சொல்லுவார். இந்த 3 ஆகாசம் உள்ளத்துக்குள்ள, இருதய கமலத்துக்குள்ள இருக்கிற சிதம்பரம், வெளியில அண்ட சராசரம் இருக்கிற பேரம்பலத்தில் இருக்கிற நடனம், மற்றது தில்லை சிற்றம்பலத்திலே அந்த கனக சபை பொன்னம்பலத்திலே இருக்கின்ற நடனம். இந்த 3 நடனத்தையும் ஒரு சேர பார்த்து ஒன்றாக தியானிக்கிறதும் தகர வித்தை. வித்தை என்றால் உத்தி. அப்படி தியானிக்கிறது முத்திக்கு வழி. இதைத்தான் சிதம்பரத்தை தரிசிக்க முத்தி என்றார். சிதம்பரத்தை தரிசிக்க முத்தி என்றால் 3 இடத்திலும் சிதம்பரத்தை பார்க்கணும். கோயில்ல இருக்கிற சிதம்பரத்தையும் பார்க்கணும், எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருதய கமலத்தில் இருக்கிற சிதம்பரத்தையும் பார்க்கணும், அண்ட சராசரமங்கும் இருக்கிற சிதம்பரத்தையும் பார்க்கணும். 3லையும் பார்த்து 3ம் ஒரு சேர சின்க்ரோனைஸ் பண்ணி ஒருமைப்படுத்தி 3லும் ஒன்றாக ஒருவனே நடனமாடி இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று தரிசிப்பது, விளங்கிக் கொள்வது, பார்ப்பதுதான் இந்த தகர வித்தை. இதுகள் உபநிடதங்கள்ல இருக்கு, மற்றது தேவார திருவாசகங்கள்ல இருக்குது, திருமந்திரத்துல இருக்குது. இதெல்லாம் பார்த்தனாங்க எத்தனை சொன்னார்கள். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே. எல்லா இடமும் அவருடைய திருவிளையாடு என்று சொல்லி சிதம்பரத்தை தரிசிக்கிறது. இதைத்தான் பெரிய புராணம், மற்றது இது திருமந்திரம், மற்ற தேவார பாடல்கள், மற்றது பகவத்கீதை, மற்ற உபநிடதங்கள்ல இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு இந்த ஒரு இடத்தை விரிவாக பார்த்தனர். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். எங்களுடைய கற்பனை கடந்த சோதி பாட்டிலே இது வரும். கற்பனை கடந்த சோதி கருணையை உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மூலம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கடல் போற்றி. 3 சொல்லுவார். சிற்பரம் சொல்லுவார், வியோமம் சொல்லுவார், திருச்சிற்றம்பலம் சொல்லுவார். இது 3 ஆகாசங்களையும் குறிக்கும். தில்லை சிதம்பரத்திலே உண்டு, மற்றது வியோமம் வழி எல்லா இடமும் இருக்கிறது, மற்ற சிற்றம்பலத்தில் இருக்கிறது, உள்ளத்துல இருக்கிறது, அண்ட சராசரங்கமும் இருக்கிறது, மற்றது தில்லை கோயில்ல இருக்கிறது. 3ஐயும் சித்தன், சிற்பரம், வியோமம், திருச்சிற்றம்பலம் என்று 3 தரம் சொல்லி இருக்குது.
இதுக்குள்ள இந்த ஒரு குணத்துக்குள்ளே எத்தனையோ உத்திகள் இருக்குது. அது ஒன்றைத்தான் இப்ப பார்த்தனாங்க. அதில் ஒன்றைத்தான் இப்போது பார்த்தது. இன்னொன்று படிமுறையாக சொல்லி இருப்பார் என்னென்ன தேவை என்பது. நீங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல இருந்து. அவர் பிரம்மாவிடம் போய் ஆச்வாலன் கேட்கிறார், எனக்கு இந்த பிரம்ம வித்தியை உபதேசிக்க வேண்டும், இதை பற்றி எனக்கு சொல்லும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதுக்கு பிரம்மாவனுடைய பதில் என்ன சொல்றார்? வாசிங்க பாப்பன் தமிழ்ல. பிரதமர் பிரமா அதற்கு சிரத்தையாலும் பக்தியாலும் இடையறாத தியானத்தாலும் தியான யோகம் இதை அறிவாயாக என்று கூறினார். அவர் சொன்னார், தஸ்மை ஓவாச பிதாமகச். பிதாமகர் அதை சொல்றார். சிரத்தா சிரத்தையுடன், சிரத்தை என்ன? அது ஒரு சின்சியாரிட்டி வேணும். சின்சியரா இருக்கணும். சின்சியரா உண்மையா ஆர்வத்தோட அதோட இடையறாது செய்ய வேண்டும். பெர்சிவியர். சிரத்தை என்றது ரெண்டும் பெரும். நல்ல ஆர்வத்தோடும் இடையறாதும். அப்ப சில பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த இடையறாது செய்யறது. நாங்கள் சில வேளை வெள்ளிக்கிழமை மட்டும் சாமி கும்பிடுறது அல்லது கோயிலுக்கு போறது அப்படி என்று இருக்கும், அல்லது காலவை மட்டும் அப்படி என்று இல்லாம இடையறாது. அப்ப இடையறாது தியானத்தை கொண்டு வர்றதுக்கு தான் 3 காலம் கும்பிடுறது என்று வச்சது. திரிகால சந்தியா வந்தனம், காலமே, மத்தியானம், பின்னேரம், 3 நேரம் என்றாலும் 3 நேரம் செய்து கொண்டு வர அது இடையறாத சிந்தனை வரும். இடையறாத தியானம். தியானம் என்றது ஒரு நேரம் இருந்து கண்ணை மூடிக்கொண்டு 5-10 நிமிஷம் செய்யற தியானம் வேறு. இது இடையறாத தியானம், எப்பொழுதும் அதிலேயே நிலைத்திருத்தல். தியான யோகம் என்று சொன்னார். தியான யோகா, அது ரெண்டும் வேறு என்று வராது. தியான யோகம், யோகம் என்றால் இணைந்திருத்தல். யூனியன் இஸ் யோகம். தியானத்திலேயே இணைந்திருத்தல் தியான யோகம். அப்ப பக்தி வேணும், சின்சியாரிட்டி அண்ட் பெர்சிவியரன்ஸ், சிரத்தை வேணும். மற்றது இடையறாத தியானம். வேண்டா இடையறாத தியானம் வேண்டா என்ன? அப்படியே இப்ப நாங்கள் இருந்து கொண்டா என்ன நடக்கிறது? வேலை யார் பார்க்கறது? வீட்டை யார் பார்க்கறது? சமையலை யார் பார்க்கறது? ஒளி விஷயங்களை யார் பார்க்கறது என்றால் அது அந்த சிந்தனையுடன் எல்லா விஷயங்களையும் செய்கிறது. இதற்கு உதாரணம் சொல்லுவார் ராமகிருஷ்ணர். ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த பெண்கள், அந்த கிராமத்து பெண்கள் தண்ணி குடம் அல்லது கூடை நிறைய பாருங்கள் விறகு கட்டு தலையில வச்சு கொண்டு நடந்து கொண்டு போவினோம். போகைக்குள்ள ஊர்க்கதைகள் கதைப்பினம், வேற கதைகள் கதைப்பினம். இடையில இருக்கிற சின்ன சின்ன கடைகள்ல அப்படியே நின்று ஏதாவது வெத்தில வாக்கு போன்றது அது போன்றது அதெல்லாம் செய்வினம். எல்லாம் நடந்து போவினம் கை வீசி. ஆனா தலையில இருக்கிற கட்டு விழாது. என்ன இல்லாத செய்தாலும் அந்த கவனம் எங்க இருக்குது? தலையில இருக்கிற கூடையிலையோ கடகத்திலேயோ அந்த பானையிலையா இருக்குது. அது மாதிரி உலகத்துல நாங்கள் என்னத்தை செய்து கொண்டு போனாலும் அந்த இடையறாது அதுல நிலைத்திருக்கிறது. இப்ப விளங்குறதானே எப்படி இடையறா தியானம் உண்டு? எப்படி அந்த கட்டை தலையில தூக்கி கொண்டு உல்லாசமா நடந்து போவினோம். கடையில இருந்து சாமான் ஒன்றில இருந்து அடுத்த வீட்டுல இருந்து கதை கதைக்கிற இருந்து எல்லாம் நடந்து கொண்டு போற மாதிரி இந்த உலகத்துல நாங்கள் இந்த தியானத்திலே இருக்க வேண்டும். அதான் இந்த உத்தி. இது உதாரணம், உத்திக்கு உதாரணம் அது எப்படி இருக்கிறது என்பது. அப்ப இது 3 இருந்தா வரும். அது ஒன்று. சிரத்தை, பக்தி, இடையறாத தியானம், அது ஒன்று. அது எதெல்லாத்த வராது என்று சொல்றார். என்னத்தால வராது? எங்களுடைய நற்கருமங்களாகவோ எங்களுடைய மக்களுக்காகவோ எங்களுடைய நல்ல செல்வங்களாலோ வளங்களாலோ அல்ல. இவற்றுடன் இருந்தும் இவற்றில் மாட்டுப்படாது தியாக மனப்பாங்கினாலேயே இந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையப்படுகின்றது. சுயம் பிரகாசமான இந்த பரலோகம் எங்கள் இருத குகையில் இருப்பது தேடுபவரால் கண்டறியப்படுவது.
சுயம் பிரகாசமான இந்த பரலோகம் எங்கள் இருதய குகையில் இருப்பது தேடுவோரால் கண்டடையப்படுவது. அதைத்தான் தகர வித்தியன்னு இன்றைக்கு தொடங்கிட்டுல உங்களுக்கு விவரிச்சது. அதுக்கு முன்னுக்கு என்ன சொன்னார்? இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்றது ஏதோ சாகாம இருக்கிறது என்றல்ல. மரணமில்லா பெருவாழ்வுன்றது இங்க சொல்றது அதை அமிர்தம் என்று சொல்லுவார்கள். அமிர்தத்வமானசு என்று இருக்குது. அமிர்தம் என்றது இங்க முத்தி, விடுதலை. சுலோகம் ஒன்று இருக்குது. அசதோமா சத்கமய, பொய்யிலிருந்து மெய்யுக்கும். தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து ஒளிக்கும். மிருஜோர்மா அமிர்தம் கமய, மிருத் என்றால் மரணம், மரணத்திலிருந்து. அமிர்தம் என்றால் மரணமில்லா பெருவாழ்வுக்கும் என்னை வழிநடத்துவாயாக. இது இன்னொரு தோத்திரம். உபநிஷத்துல தான் இதுவும் வரும். அப்ப இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்றது இங்க அமிர்தத்துவம் என்பது முத்தி, விடுதலை. அப்ப விடுதலை எங்களுடைய நல்ல காரியங்களால விடுதலை செய்ய அடைய முடியாது. பல பேர் சொல்றது நாங்கள் மற்றவைக்கு நல்லது செய்தால் கடவுள் எங்களுக்கு உதவி செய்வார். அதெல்லாம் உண்மைதான். காரியங்கள் செய்வதால நல்ல புண்ணிய பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும். அதால எங்களுக்கு நல்ல புண்ணிய பலன் செய்தா அது பலன் இன்பம். அது இந்த பிறவியில வரும், அடுத்தடுத்த பிறவிகள்ல வரும். அது உண்மை. ஆனா இதால ஆன்ம விடுதலை வருமோண்டா நேரடியாக வராது. ஆனா நற்காரியங்கள் செய்து கொண்டு வர வர அது எங்களை பக்குவப்படுத்தி அந்த ஆன்ம சிவ புண்ணியங்களை செய்ய தொடங்கும். நாங்க மற்றவர்களுக்கு செய்கிற நற்காரியங்கள் எல்லாம் பசு புண்ணியங்கள் என்று சொல்றது. பசு கண்டா உயிர். மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்தல் பசு புண்ணியம். இது எங்களுக்கு புண்ணிய பலனை தரும். இந்த புண்ணியத்தின் பலன் இன்பம். இந்த இன்பத்தை இவ்வுலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது அனுபவிக்கலாம். இறந்த பிறகு அடுத்தடுத்த பிறப்பிலையும் பெறலாம். அதான் அதனுடைய பலன். அதனால ஆன்ம விடுதலை வராது. நீங்க தான தர்மம் செய்து கடவுள்கிட்ட போய் சேர இயலாது. தான தர்மம் செய்தால் இந்த கடவுளை சேரக்கூடிய சூழலை அந்த அடுத்த பிறப்பை அந்த இதை தருவார். அது சிவ புண்ணியங்கள் என்று சொல்றது. கடவுளை மையமாக கொண்டு செய்கிற கர்மங்கள் சிவ புண்ணியங்கள். மனுஷனை மையமாக கொண்டு மற்ற உயிர்களை மையமாக கொண்டு செய்கிற கர்மங்கள் பசு புண்ணியங்கள். அப்ப சிவ புண்ணியங்கள் என்றது சரியை கிரியை யோக ஞானம், தியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல், கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கை. ஏதோ புதுசா சொல்றதுன்னு இல்லை, அந்த காலத்திலேயே இருந்தது. அவங்க மிக கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுவார்கள். அப்ப எல்லாம் ஹவுசிங் லோன் எல்லாம் கிடையாது. வீடு கட்டுறது ஒரு 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 வாழ்நாள் சாதனை மாதிரி. 2 அறை வீடு கட்டுறது கிடையாது. ஆர்கிடெக்சர் திராவிட கட்டடக்கலை மரபு யாழ்ப்பாணத்துல இருக்குது. இந்தியாவில எல்லாம் இப்ப கிடையாது. திராவிட கட்டடக்கலை மரபுல 2 அறை கொண்ட வீடு கட்டுவினம் பொதுவா. 2 பெரிய அறை. 2 அறையில அந்த பெரிய அறை சுவாமிக்கு. அப்படித்தானே? சுவாமி அறை. பெரிய அறை சுவாமி அறை. அப்ப பாருங்க எவ்வளவு அந்த அது அது பெரிய அறை அவருக்கு. இப்ப எல்லாம் நாங்க சின்ன குளோசெட்ல சுவாமியை வச்சுட்டோம். பெரிய அறை அவருக்கு. அடுத்தது இப்ப வீட்டுல வயல் நெல் விளைச்சால் குத்தி முதல் நெல் அரிசி சுவாமிக்கு. அப்படித்தானே? வீட்டுல மாடு கண்டு போட்டால் 5 நாளைக்கு பிறகு பால் கறந்து நாங்கள் எடுக்க முதல் சுவாமிக்கு. எள்ளு வச்சு எண்ணெய் ஆட்டினா செக்கில அப்படி அந்த சைட்ல வர்ற முதல் எண்ணெயில கொஞ்சம் ஒடுப்பிடும் சுவாமிக்கு. குழந்தை பிறந்தால் இப்ப எல்லாம் மெடிக்கல் விசிட் எல்லாம் அந்த காலில் தொடக்க கழிஞ்ச பிறகு முதல் விசிட் சுவாமிக்கு. திருமணம் முடிச்சால் முதல் விசிட் சுவாமிக்கு. இல்லையா? ஒரு புது வேலை கிடைச்சு சம்பளம் எடுத்தா முதல் சம்பளத்துல சுவாமிக்கு. மற்றது ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய கட்டிடம் என்னவா இருக்கு? கோயிலா தான் இருக்கு. கோயிலோட பெரிய கட்டிடம் வீடுகள் இருந்ததோ? இல்ல. ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய நகைகள் எங்க இருக்கும்? சுவாமிக்கு தான் இருக்கு. பெரிய பெரிய நகைகள், தங்கங்கள், பவுன்கள் எல்லாம் இப்ப எல்லாம் எங்கட வீட்டுல தான் இருக்கு. அதை விட கூட சுவாமிக்கு தான் நகைகள் எல்லாம் இருக்கும். பெரிய பெரிய நகைகள், பெரிய பெரிய பண்டம் பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்களும் கோயில்ல தான் இருக்கும். அப்படி எல்லா விதமான சிறந்த இதுகள் எல்லாம் சுவாமிக்கு. இதுதான் காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். எங்களோட தாத்தா பாட்டி பூட்டி எல்லாம் இப்படித்தானே இருந்தது. சுத்திக்காவே இதோட தங்களுடைய அலுவலையும் பார்த்து கொண்டு இருந்தவன். மாட்டை பார்த்து, ஆட்டை பார்த்து, வியாபாரத்தை பார்த்து, கடையை பார்த்து,
பிள்ளைகளையும் வளர்த்து கல்யாணம் கட்டி அதெல்லாம் இருக்கும். அதுல இடையில போய் கல் அடிச்சுட்டு வாரது, வேலி சண்டை பிடிக்கிறது, அதுகளும் இருக்கும். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறது. God centered lifestyle, theocentric lifestyle, அதுதான் சிவபுண்ணியம். அது ஆன்ம விடுதலையை கொடுக்கும். மிக முக்கியமான விஷயம். பல இடங்கள்ல இது சொல்றதே இல்லை, சைவத்துல மட்டும்தான் சிறப்பா சொல்லுது. சரியை கிரிய யோக ஞானத்தினூடாகத்தான், அதுவும் படிநிலை, சரியை ஞானத்தின் போய் படிநிலையினூடாகத்தான் இறைவனை அடைய முடியும். சரியையினால மட்டும் அடைய முடியாது. சொல்லுவார்கள், சரியையினால முத்தி அடைந்தவர் தியாவுக்கரசர், கிரிய நெறியில் நின்று முத்தி அடைந்தவர் சம்பந்தர், யோகத்தில் நிறைய நின்று முத்தி அடைந்தவர் சுந்தரர், ஞான நெறியில் நின்று முத்தி அடைந்தவர் மாணிக்க வாசகர் என்று சொல்லுவார்கள். ஆனா அப்படி ஒரு எழுதியிருக்கிற நூல்கள்ல, ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இந்த சரியை கிரிய யோக ஞானமும் கூட இன்னும் விரியும். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்திற்சரியை, யோகத்திற்கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்திற்சரியை, ஞானத்திற்கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்ப ஞானத்தில் சரியையால் முத்தி அடைந்தவர் தான் அப்பர் சுவாமிகள், ஞானத்தில் கிரியையால் முத்தி அடைந்தவர் தான் சம்பந்தர், ஞானத்தில் யோகத்தால் முத்தி அடைந்தவர் சுந்தரர், ஞானத்தில் ஞானத்தால் முத்தி அடைந்தவர் மாணிக்க வாசகர் என்று இதற்கு விளக்கம் சொல்லுவார். இந்த இதுகள் தான் இறைவனை அடைகிற வழி. ஆகவே எங்களுடைய நற்கர்மங்களாலோ நன்மக்கள் எங்கட பிள்ளைகள், பிரஜா என்ற வேர்ட் வருது. பிரஜா நல்ல கூட்டம், நல்ல சனங்களாலேயோ நல்ல பெரியாக்களை தெரிஞ்சிருக்கிறது, சமூகத்தில் இருக்கிற சான்றோர்களை தெரிஞ்சிருக்கிறது, நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறது, இதால அடைய முடியாது. எங்களுடைய செல்வ வளங்களாலோ, பயவர் ரிசோர்சஸ், காசு இருக்குத்தானே, அதுகளாலேயோ அடைய முடியாது. இதான் எங்களுடைய புராண கதை. சிவபெருமான பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடுகிறார்கள், அடிமுடி தேடுகிறார்கள். அடைய முடிஞ்சதோ? பிரம்மா யாரு? சரஸ்வதியினுடைய கணவர். சரஸ்வதி யாரு? கல்விக்கு அறிவுக்கு அதிபதி. அப்ப எங்களை அறிவாலேயோ, எங்கள் கல்வியாலேயோ, எங்களுடைய ஆராய்ச்சியாலேயோ கடவுளை அடைய முடியாது. அதுதான் பிரம்மா போனது. விஷ்ணு யாரு? லட்சுமியினுடைய பதி. லட்சுமி யாரு? சகல செல்வங்களுக்கும் அதிபதி. சகல செல்வம் தனிய காசு பலம் அல்ல, அது தனலட்சுமி, தானிய லட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தான லட்சுமி, பிள்ளைகளுக்கு சந்தான லட்சுமி, வீரம், விஜயமண்டா வெற்றி, பொலிட்டிக்கல் பவர். அப்படி எல்லா அதுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதாலையும் கூட கடவுளை அடைய முடியாது. அதுதான் விஷ்ணுவுடைய, அதான் அடிமுடி தேடிய படலை தான் புராணத்திலே கதை. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களை வேசி கொண்டு திருவாசகன் சொல்லு. ஆகவே இது ஒன்றாலையுமே அடைய முடியாது என்பது இரண்டாவது. இப்ப இந்த வசனத்துக்காகத்தான் இந்த புராண கதைகள் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் அதைத்தான் சிவதொண்டு என்று சொன்னார். யோக சுவாமிகள் என்ன சொன்னார்? சிவதொண்டு என்று சொன்னார். மானுட சேவை என்று சொல்லல, சிவதொண்டு என்று சொன்னார். அப்ப இது அடுத்த ஒரு உத்திகள்ல எத்தனை வந்துட்டு பாத்தீங்களா? சரியை கிரிய யோக ஞானத்துல சரியை கிரிய யோக ஞானம் இலங்கை சைவ சமய பாடம் படிச்ச எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன. அப்ப அந்த வழியில நின்றுதான் நாங்கள் இதை அடைய முடியும். இதுக்குத்தான் தகர வித்தியை பற்றி சொன்னாங்க இதுல. பிறகு அடுத்தது சொல்றார். அடுத்த என்ன செய்ய வேணும்? அடுத்த இன்னொரு உத்தியை சொல்றார். முதலாவது ஒன்று பாத்திரங்கள், இரண்டாவது பாத்திரங்கள், மூன்றாவது இந்த சரியை கிரிய யோக ஞானம் மாதிரி இந்த தியானத்தை பற்றி சொல்றார். தியானம் பழகிற இதை சொல்றார். எப்படி சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார்? விவிக்த தேசே என்றா, விவிக்த தேசே என்றா தனியான இடத்துல போய், ஒரு தனிமையில போய் சுகாசனத்தில் அமர்ந்து,
சுகாசனம் என்பது கம்ஃபர்டபுளான பொசிஷன், கம்ஃபர்டபுளான சீட்டிங். அப்ப சில பேருக்கு பத்மாசனம், சில பேருக்கு அர்த்த பத்மாசனம், சில பேருக்கு ஒரு காலை மடிச்சு ஒரு காலை கீழே விட்டு கொண்டு கொஞ்சம் உயரத்துல இருக்கிறது, சில பேருக்கு அட்டனா கால் போட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விதமான ஆசனங்கள் இருக்கு. சுகாசனம் என்று சரியா சொன்னால் உண்மையாக இடது காலை மடிச்சு வலது கால் தொடைக்கு கீழே வச்சு வலது காலை கீழே தொங்க போட்டு கொண்டு இருக்கிறது சுகாசனம். வீராசனம் என்றா இடது காலை கீழே வச்சு வலது காலை வீலக்கானுக்கு மேல போட்டு அட்டன கால் போட்டு இருக்கிறது வீராசனம். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல குக்குடாசனம் ஒன்று இருக்குது, குந்தி கொண்டு இருக்கிறது. பார்த்துருப்பீங்க, குந்தி கொண்டு ஐயப்பன் குந்தி கொண்டு இருக்கிறது பார்த்துருப்பீங்க. சில குந்தி கொண்டிருக்க அதுல ரெண்டு அந்த முழங்காலுக்கு ஒரு 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 துணியால கட்டி இருப்பேன், யோக பந்தம் என்று சொல்றது என்ன, அப்படி இருக்கிறது குக்குடாசனம். திருமந்திரத்துல இந்த ஆசனம் பெறும், பத்மாசனம், குக்குடாசனம். வஜ்ராசனம் முழங்கால இருக்கிறது, முழங்கால மடிச்சு குதிக்கால் பிட்டத்துல பட இருக்கிறது வஜ்ராசனம். ஏதாவது ஒரு ஆசனம் சுகமான கம்ஃபர்டபுளான ஆசனத்துல இருந்து சிரசு கழுத்து உடல் நேராக அமர்ந்து சுசி சுத்தமாக, அது அடுத்தது அகமும் புறமும் தூய்மையாக சுத்தமாக சமக்ரீவ சிர சரீரக என்றது சிரசு கழுத்து உடல் எல்லாம் ஒரு நேர்கோடுல நேராயிருந்து அத்தியாஸ்திரமஸ்த ஆச்சிரம அறத்துறைகளை கடந்தவராய் சகலேந்திரியாணி நிருத்திய புலன்களை அடக்கி, சகல கண்ட எல்லா புலன்களையும் அடக்கி பக்தியா பக்தியுடன் சுவகுரும் எங்களுடைய சொந்த குருவை பிரணம்ய தியானம் செய்கிறது. அப்ப இது நேர அமர்ந்து இருந்து தியானம் செய்கிறது, தியானித்து வணங்கி. அப்ப அதுல என்னத்தை தியானம் செய்யணும்னு சொல்றாரு. அப்ப இது தியானிக்கிறத பற்றி சொல்றேன், ஒரு இடத்துல தனியா இருந்து தியானிக்கிறது. இப்ப முதல் சொன்னாங்க தியான யோகம், அதிலேயே நிலைத்திருக்கிறது. இதுல ஒரு இடத்துல இருந்து அமர்ந்து தியானிக்கிறது. அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு தனி இடத்துல போய் சுத்தமாய் நிமிந்து சுகாசனத்துல இருந்து தன்னுடைய திருவை தியானிச்சு கொண்டு தியானத்துல இருக்கிறத பற்றி சொல்றார். இப்ப தியான யோகம் இப்பவும் அதுல இருக்கு, அவ இப்பவும் ஒரு இடத்துல போய் தனிச்சிருந்து கொண்டு இருக்கலாமோ? அப்ப அது என்னது? இது பழகுதல். தியானத்தில் பழகுவதற்கு இதுதான் பயிற்சி. முதலாவது பயிற்சியில சித்தி பெற வேண்டும். இது எப்படி என்றால், கார் இருக்குது, இந்த காருக்கு பெட்ரோல் அடிக்கிற மாதிரி. பெட்ரோல் அடிக்கிறேன்டா ஓடிக்கொண்டு பெட்ரோல் அடிக்கலாமோ? கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும், ஓடிக்கொண்டு பெட்ரோல் அடிக்க. காரை நிப்பாட்டி போட்டுதான் பெட்ரோல் அடிக்கணும். இது பெட்ரோல் அடிக்கிறது, சார்ஜிங் அவசரம். அப்ப ஒரு தனி இடத்தை நாடி இருந்து தியானித்து குருவை வணங்கி தியானிக்கிறது. அது ஒரு மனத்தியாலம் அரை மனத்தியாலம் அப்படி இருந்து தியானிக்கிறது. அது பழகுற முறை. ஆனா அது சித்தி வந்த பிறகு கார் ஓடுற மாதிரி நாங்கள் வாழ்க்கையிலேயே ஓடிக்கொண்டிருப்போம். அந்த பெட்ரோல் அந்த காரை இயக்கி கொண்டிருக்கிற மாதிரி எங்களுடைய தியானம் யோகம் எங்களை இயக்கி கொண்டிருக்கும். சரியா? அதான் தியான யோகம். இப்ப இது ஆரம்ப நிலையில எல்லாரும் இந்த பழகுறாக்கள் எல்லாரும் இப்படித்தான் தியானம் செய்ய வேணும், இப்படித்தான் தியானம் செய்ய வேணும். இதுல சித்தி வந்த பிறகு தண்ட பாட்டில அது எந்த நேரமும் எங்களுக்குள்ள இருந்து எங்களை இயக்கி கொண்டிருக்கும், போடுற காரை பெட்ரோல் இயக்குற மாதிரி. இப்ப இது ஃபியூவலிங், சார்ஜிங் எடுக்க வேணும். இப்ப தியானிக்கும் பொழுது அப்படி தியானத்திலே பலவிதமான தியானம் இருக்கு. மூச்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேணும், பிரீதிங் கண்ட்ரோலா வரணும், பிராணாயாமம் செய்து பிள்ளையாரை கொட்டி கும்பிட்டு. ஏன்னா இவ்வளவும் சந்திர மண்டலம் எங்களோட உடம்புல. அடுத்தது நாவி வரைக்கும் சூரிய மண்டலம், அப்புறம் அதுக்கு கீழே அக்னி மண்டலம், அப்ப சந்திர மண்டலம். இந்த சந்திர மண்டலத்துல அமுதம். இப்ப ஞானத்துல சித்தி பெற்ற ஆக்களுக்கு அமுதம் நிறையும். அமுதன் நிறைகின்ற வெண்டிங்களோ அபிராமி அந்த படிப்பார். அது போற சித்தி வராத ஆக்களுக்கு அமுதம் நிறையாது, அங்கே ஊறும்.
வீட்டில் எங்களுக்கு தெரியும் ஒரு குத்து விளக்கு ஏத்தராக்கள் சமையல்ல பாவிக்கிறார்கள் எண்ணெய் போதில் வச்சிருக்கோம். சில வேளை எண்ணெய் முடிஞ்சுவோம், என்ன செய்வோம்? இப்படி வச்சு அந்த கடைசி எண்ணெயை சொட்டு சொட்டா எடுப்போம் இல்லையா? இருக்குது இல்லையா? தட்டி தட்டி சொட்டு சொட்டா எடுக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் அமுதன் நிறைகின்றதல்ல, அந்த அளவுக்கு சித்தி வரவில்லை என்ன. சித்தி வெராட்டிக்கு, அதாவது இங்க போய் அங்க இருந்து சகஸ்டாத்துல இருந்து அமுதத்தார வந்து இது நிரம்பி முட்டி தேக்கி இங்கால போறேன் அது எங்க வெராட்டிக்கு அங்க என்ன செய்யற இப்படி குட்டி அந்த அடி போத்துல இருக்கிற எண்ணெயை தட்டி தட்டி எடுக்கிற மாதிரி இப்படி 3 தரம் குட்ட இங்க ஊறுகிற ஒரு சில அமுத துளிகள் கீழே சொட்டும். அது எங்கள் உடலையும் உள்ளத்தையும் புத்துணர்ச்சியாக்கும். அதுதான் குட்டுறது விநாயகர். அப்படி குட்டி விநாயகர் பெருமான தீயானது. விநாயகர் பெரிய ஆள், அண்ட சராசரங்களா அவற்றை வைத்துக்குள்ள. இப்ப இறைவன் எல்லா அண்ட சராசரங்களையும் உள்ளே வைத்து அதற்கும் வெளியாக இருக்கின்ற தியானம் தான் பிள்ளையார் தியானம். அதை தியானிச்சு தியானத்துக்குரிய உருவமே பிள்ளையார் தான். பாத்தீங்கன்னா எந்த பெரிய உருவம் காலெல்லாம் இப்படி வந்துடு மடக்கி, கால் மடக்கி 2 காலம் மடக்கி வண்டி தொங்கி கொண்டிருக்க, அதுக்கு அப்படி ஒரு இதுக்குள்ள அப்படி அடங்கி ஒடுங்கி இருப்பார். என்ன அதை தியானித்தாலே எங்களுக்கு வந்து அடக்கம் ஒடுக்கம் வந்து உளவு பெரிய எண்ணங்களா அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற தோட்டத்துல இருந்து, லண்டன்ல இருக்கிற மகள்ல இருந்து, பிரான்ஸ்ல இருக்கிற மருமகன்ல இருந்து, நோர்வேல இருக்கிற மச்சால இருந்து எல்லா இடங்களும் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பெரிய விநாயகர் மாதிரி எல்லா இடமும் பறந்து விரிந்து ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய உள்ளமும் மனமும் எண்ண ஓட்டங்களும் அப்படியே பிள்ளையார் இருக்கிற மாதிரி கையும் அடங்கி காலும் அடங்கி தும்பி கையும் சுருண்டு. பிள்ளையார் என்ன இப்படியா இருக்கிற தும்பிக்கை தூக்கி கொண்டு இல்லையே, பிள்ளையார் இப்படி தும்பி கையும் சுருண்டு இருக்குது, கையும் அடங்கி இருக்குது, காலும் அடங்கி இருக்குது, அடங்கி ஒடுங்கி அப்படியே இருக்கிற தியானம் தான் பிள்ளையாற்ற உருவம். அதை நெச்சாலே தியானம் வந்துடும். பிள்ளையாரை யோசிச்சு பாருங்க, கண்ண மூடி ஓமண்ட மாதிரி இருக்கு அவற்றை உருவமும் மந்திரம் பிரணவம். பீஜம் கம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஓம் கம் கம்மண்டு 2 சொல்றாங்க. கம்மண்டு 2 அதுதான் கம்மண்டது பிள்ளையாருடைய பீஜ மந்திரம். இந்த கம்மண்ட மந்திரத்தையும் சொல்லி கம் கணபத ஏ நமக என்று சொல்லி கொண்டு வந்தா இன்னும் நல்லா வந்துடும். மூச்சையும் பிடிச்சு தன்னோடு வந்தா அப்படியே நல்ல வடிவ அடங்காத மனமெல்லாம் அடங்கி ஒடுங்கி ஒரு இடத்த வந்துடும். சுவிஸ், பிரான்ஸ், லண்டன், இலங்கை எல்லாத்தையும் விட்டு இப்படி ஒரு இடத்த வந்துடும். அதான் பிள்ளையார் தியானம். குட்டி பிள்ளையார தியானிச்சு எங்களோட குருவை தியானிச்சு, ஏன்னா இந்த குருவுக்கு ஊடாக சிவபெருமான் தான் முதல் குரு. ஸ்ரீகண்ட பரமசிவ சமாரம்பம் அவர்தான் தொடங்குது. மேகண்டாச்சாரிய மத்தியமா மேகண்டாச்சாரிய கூட வந்து அப்படியே எங்கட குரு வரைக்கும் வர வேண்டும். அந்த குருவை தியானிச்சு, குருவில்லா வித்தை பால், குரு தியானம் இல்லாம செய்யக்கூடாது. குருவை தியானிச்சு அந்த தியானத்தை செய்ய வேணும். மூச்சு பயிற்சி செய்து பழகி இருக்கணும். தியானம் தொடங்க பிள்ளையார தியானிச்சு போட்டு மூச்சு எடுத்து விட்டு முதல் இப்படித்தான் எடுத்து விட வேணும். என்ன பழகிற வரைக்கும் வருதானே எடுத்து நிறுத்தி மற்ற பக்க தலைவலியில விட்டு அதே மூக்கால திருப்பி உள்ள எடுத்து நிறுத்தி அடுத்த முக்கால வழியில விட்டு ஏதோ ஒரு சுற்று பிராணாயம். இப்பவும் மனதில் எண்ண ஓட்டங்கள் இருந்தால் சிலது வரும். போயாத பிரச்சனை இருந்தால் அது வந்து கொண்டே இருக்கும், போகாது. இப்படி எல்லாம் பிள்ளையார கூப்பிட்டாலும் போகாது. அதென்றால் இப்படி வெளி மூச்சு போகைக்குள்ள அதோட கலை அனுப்பி விடுங்க, உஷ்ணமா போயிடும். எல்லாம் இருக்கிற கோபம் எரிச்சல், அங்க மனசி அப்படி செய்யல, பிள்ளை இப்படி செய்யல, வீட்டுல வேலை செய்கிறேன்னு போட்டா அதை அப்படி செய்யல, வேலை இடத்துல இப்படி தொந்தரவு, கடன் நின்று கட்டுறது, பில்லை நின்று பே பண்றது, மகனும் மருமகளும் இருந்து சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அங்க போறாங்க, எல்லாத்தையும் அப்படி வெளி மூச்சோட விட்டுடணும். திருப்பியும் வந்தா 2ஆம் தரம் பிராணாயாமம் செய்யுங்க. திருப்பியும் வந்தா 3ஆம் தரம் 3 பிராணாயாமம்.
இன்னும் நல்லா 10 தரம் செய்தா எல்லாம் போயிடும் பொலி மூச்சோட. எல்லாம் போக அப்படியே குளிர்மையாகும். மூச்சு எடுத்தேக்க வெளியில விடையக்குள்ள இதெல்லாம் போயிடணும். உள்ளுக்கு எடுக்கக்குள்ள சாந்தி, அமைதி, அன்பு, தயை, கருணை, அது எல்லாத்தையும் வடிவா உள்ளுக்கு எடுத்து நிரப்பிக்கொள்ளணும். செய்ய தண்ட பாட்டுல தியானம். இது பழகி கொண்டு வர பிறகு தியானம் வாழ்க்கையில எல்லா நேரமும் பெற தொடங்கும். வேலை செய்யக்கும் பெறும், இதுக்கும் பெறும். நான் சொல்றது இப்படி லெக்சர் கொடுத்து கொண்டிருக்க அழுப்படிச்சா அப்படியே நித்திர வந்துடுவேன். அப்படி நித்திர தானே வார மாதிரி தியானம் தானே வரும் வாழ்க்கையில. வேலை செய்யக்க, டிராவல் பண்ணிக்க, கதைச்சு கொண்டிருக்க, பேங்க்குக்கு போய்க்க, பேஷண்ட் பார்க்க எல்லா நேரமும் வரலாம். அதான் தியான யோகம். அதிலேயே நிலைத்திருத்தல். இது உத்தி. உத்தி என்றா டெக்னிக், வழி, வித்தை என்று சொல்லுவார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வசனத்திலையும் உத்தி இருக்கு. கைவல் யோனிசம் மிக சிறப்பு. நான் பிறகுதான் பாதன் மற்ற உபரணங்கள் பிறகுதாரண்ய உபரணம் சாந்தோக்கிய உபரணத்தில் எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்ல தான் உத்தி வரும். இதுல ஒவ்வொரு வசனமும் உத்தி தான். எவ்ரி லைன் ஆஃப் திஸ் கைவல்ய உபநிடதம் இஸ் அ டெக்னிக். இதுல ஒரு லைனை பிடிச்சு டெக்னிக்கை பிடிச்சாலே எங்களுக்கு போதும். இதை ஒன்றையே செய்ய போர் அடிக்குதுண்டா ரெண்டு மாத்தி மாறிச்சுக்கலாம். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி.